வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 10 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரை வந்துட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிறாரு. இது மாதிரி அந்த மருது எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சு அதிகாரிகள்கிட்டையும் புகார் கொடுத்து மருதுவுக்கு சரியான ஒரு தண்டனையும் வாங்கி கொடுக்குறாரு. ஈஸ்வரி நேரா வீட்டுக்குள்ள வந்துட்டு பயங்கரமான ஒரு குழப்பத்துல இருக்காங்க. அவங்களுக்கு என்ன குழப்பம் அப்படின்னா, வீட்டுக்குள்ள அவங்க வச்சிருந்த ஆயுதத்துக்குள்ள இருக்கிற அந்த தோட்டாக்களை காணும். அப்போ ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. இதுக்குள்ள இருந்தது எங்க? நான் லோட் பண்ணி தான் வச்சிருந்தேன். ஆனா எப்படி காணாம போனுச்சு? ஒருவேளை இதுக்கு பின்னாடி வேற யாரோ சதி வேலை பண்றாங்களோ? ஏற்கனவே மருது வரது இந்த வீட்டுல உள்ள யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. நான் வந்துட்டு இத கையில எடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சிருக்காங்க. சோ இந்த குடும்பத்துக்கு அவங்களால மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. யாரா இருக்கும் அப்படின்னு ஈஸ்வரி யோசிக்க, அப்பதான் அவங்களோட சந்திரா வந்து ஞாபகத்துக்கு வராங்க. ஈஸ்வரி நினைக்கிறாங்க, ஒருவேளை இதுக்கு காரணம் சந்திராவா இருப்பாளோ அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க. சோ இருந்தாலும் சந்திரா இந்த விஷயத்த பண்ண மாட்டாளே அப்படின்னு ஈஸ்வரிக்கு மனசுக்குள்ள ஒரு யோசனை. ஏன்னா அவங்க தங்கச்சி, அவங்க அப்படி பண்றதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை ஈஸ்வரிக்கு இருக்கு. ஈஸ்வரி வந்துட்டு அந்த ஆயுதத்தை கீழே வச்சுட்டு கண்டுபிடிக்கிறேன், இதுக்கு யாரு காரணம் அப்படிங்கிறத நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். சீக்கிரம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க ரொம்பவே பயத்துல உட்காந்துருக்காங்க. ஈஸ்வரி நேரா ரேவதி கிட்ட வந்துட்டு, அம்மாடி, ஏமா நீ இவ்வளவு பயத்தோட உட்காந்துருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ரேவதி சொல்றாங்க, பாத்தியாமா, நேத்து அவனால எவ்வளவு பெரிய ஆபத்து வர பார்த்துச்சு. நீங்க அவசரப்பட்டு முடிவெடுத்ததுனாலதான் இப்படி ஒரு விஷயமே நடக்க பார்த்துச்சு. அவன் யாருன்னே தெரியாது, ஆனா நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிக்க பார்த்துட்டான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. ஆமாமா, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். தெரியாத ஒருத்தனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நான் வந்து கூட்டிட்டு வந்தது, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தது என்னுடைய மிகப்பெரிய தப்பு தான். நான் ஒத்துக்கிறேன், என்னை மன்னிச்சிருமா. அம்மா பண்ண இந்த தப்புக்கு நீ வந்து மன்னிக்க மாட்டியா அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. அம்மா, நான் கண்டிப்பா வந்துட்டு உங்களை மன்னிப்பம்மா. நீங்களோட அம்மா. நீ வந்துட்டு கண்டிப்பா எனக்கு நல்லதுதான் யோசிப்ப. இங்க பாரு, நான் ஒரு விஷயம் கேட்குறேன், அதை யோசிச்சு பாரு. அன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகும் பொழுது மருத்துவ பத்தின எல்லா விஷயமுமே சித்திக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த லேடியோட அம்மா பொண்ணு வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்காக வந்திருக்காங்க. அதுவும் சித்தி கிட்ட சொல்றதுக்காக வந்திருக்காங்க. சித்தி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டாம காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு மருது கூட கல்யாணம் ஆகட்டும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு நம்ம வீட்லயே ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு. நீங்க இப்பவுமே வச்சிருக்கிற ஆயுதத்துல அதுல உள்ள தோட்டாக்களை காணும். எனக்கு என்னமோ இந்த குடும்பத்துல உள்ள யாருமே இதை பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்படின்னா, மாமா அப்படிப்பட்டவர் கிடையாது. மாமா அந்த குடும்பத்துல உள்ள எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவரு. அப்பா வந்துட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. ரோஹிணி அக்காவோ சுவாதியோ இப்படி பண்றதுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு தைரியமே இல்லை. இந்த வீட்ல உங்களோட ஆயுதம் இருக்கிறது தெரிஞ்ச இடம் அந்த ஒரே ஒரு ஆளுதான். யாருன்னா உங்க தங்கச்சி. அம்மா, எனக்கு என்னமோ உங்க தங்கச்சி தான் ஆயுதம் இருக்கிறது தெரிஞ்சு அதுல இருந்து எடுத்திருக்காங்க. நம்ம எல்லாருமே அந்த மருத்துக்கிட்ட மாட்டணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அந்த சிவனாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணாங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்காமா? இப்ப கூட அந்த சிவனாண்டிய காலி பண்றதுக்காக நீங்க போயிருக்கீங்க. அப்ப கூட அவங்க தடுத்தாங்க. ஸோ இதுல இருந்து பார்க்கும் பொழுது என்ன தெரியுது? அவங்களுக்கும் இன்னும் அந்த சிவனாண்டிக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா நல்லாவே தெரியுது. ஆனா நீங்க தான் உங்க தங்கச்சிய ரொம்பவே நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா, நம்ம குடும்பத்துக்காக யோசிச்சு பாருங்க. நேத்து ஒரு செகண்ட் கார்த்தி மாமா மட்டும் வராம இருந்தா நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் என்ன ஆகிருக்குமோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. தயவு செஞ்சு சித்தியை வந்துட்டு இதுக்கப்புறம் நம்பாதீங்க. நான் சுத்தமாவே நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லல. ஆனா அவங்க மேல ஒரு சந்தேகம் இருக்கு. அவங்க இப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதனாலதான் நான் வந்துட்டு கொஞ்சம் அவங்கள பத்தின விஷயத்த தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன். உடனே ஈஸ்வரியும், சரி, நீ சொல்றதுனால நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன்.
அவ எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டுபிடிக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. சரிம்மா, இன்னொரு விஷயம், மாமாவை பத்தியும் யோசிச்சு பாருமா. கடைசி நேரத்துல மாமா நம்ம குடும்பத்தையே வந்து காப்பாத்திருக்காரு. பாட்டியும் தாத்தாவும் தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நீ யோசிச்சு பாருமா, என்னைக்குமே வந்துட்டு மாமா இந்த குடும்பத்துக்கு கெட்டது பண்ணணும் அப்படின்னு நினைச்சதே கிடையாது. நம்ம குடும்பத்தை பல ஆபத்துலேருந்து ஆரம்பத்துலேருந்தே காப்பாத்திக்கிட்டு தான் இருக்காரு. அவர் எந்த விதத்திலையும் இந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கு கஷ்டமும் கொடுத்ததில்ல. அதனால தயவு செஞ்சு அம்மா, மாமாவை மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிடுமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. இங்க பாரு ரேவதி, உனக்கு உனக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனா நான் அந்த அளவுக்கு காயம் பெற்றிருக்கேன். எங்க அம்மாவை இழந்து யாருமே இல்லாம அனாதையா வந்த போது அந்த சேதுபதி தான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தான். அடைக்கலம் கொடுக்குற மாதிரி கொடுத்து தங்கச்சி தங்கச்சின்னு தலையில வச்சு கொண்டாடிட்டு கடைசியில எங்க அம்மா தான் அந்த நகையை திருடுனாங்க அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி பழி போட்டுட்டான். ஒரு செகண்ட் அவ யோசிச்சு அத்தனை பேருக்கிட்டையும் எங்க அம்மா அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு எங்க அம்மா என் கூட உயிரோட இருந்திருப்பாங்க. எங்க அம்மா மேல அவ்வளோ பெரிய பழி போட்டதுனால தான் எங்க அம்மா இன்னைக்கு கூடவே இல்லை. இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்? அந்தோ அந்த சேதுபதி தான் காரணம். அவன் குடும்பத்துல உள்ளவன் தான் இந்த கார்த்தி. அதனாலதாம்மா எனக்கு அந்த மனசு ஏத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ரேவதி சொல்றாங்க. அம்மா, இப்படியே வந்து எத்தனை நாள்மா நீங்க வந்துட்டு இந்த பகைய மனசுல வச்சுக்கிட்டே இருக்க போறீங்க? சீக்கிரம் வந்துட்டு மறந்துட்டு அந்த குடும்பத்தை ஏத்துக்கிடுங்கம்மா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க. இல்ல, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்துட்டு அவங்க மேல கோவம் தான் வருது அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க. சரிம்மா, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா இது இப்படி நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளவுதான் சொல்லியும் கேட்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு. அப்போ நம்ம ரேவதி என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க அம்மாவை பார்த்து, சரிம்மா, நீங்க சொல்ற வழிக்கே வரேன். சித்தி என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டாங்க தான். ஆனா வந்துட்டு நீங்க கொஞ்சம் வந்துட்டு அவங்கள பத்தி சர்ச் பண்ணி பாருங்க அப்படின்னு. உடனே நம்ம ஈஸ்வரியும் சரி அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கும் சின்னதா சந்தேகம் இருக்கு. தான் தங்கச்சி ஏதோ தப்பு பண்றாளோ அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே சந்திராவுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஈஸ்வரி நேரா ரூமுக்கு போறாங்க. அதே நேரத்துல நைட்டு எல்லாருமே தூங்குறாங்க. அப்ப சந்திரா என்ன பண்றாங்கன்னா, நைஸா வந்துட்டு வீட்டை விட்டு இங்க வெளியில கிளம்பி வராங்க. அப்போ ஈஸ்வரி வந்துட்டு பாக்குறாங்க. இந்த நேரத்துல இவ எங்க போறா அப்படின்னு பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்தா சந்திரா வந்துட்டு யாருக்குமே தெரியாம வீட்டை விட்டு வெளியில வராங்க. அப்போ ஈஸ்வரியை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த நேரத்துல இவ எங்க போறா அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. அப்பதான் சந்திரா வந்துட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஈஸ்வரி வந்து அவங்க ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு சந்திராவை ஃபாலோ பண்றாங்க. இந்த நேரத்துல இவ எங்க போறா அப்படின்னு சந்திரா நேரா சிவனாண்டியோட வீட்டுல கொண்டு போய் காரை நிப்பாட்டுறாங்க. காரை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு நேரா சிவனாண்டியோட வீட்டுக்குள்ள போறாங்க. ஈஸ்வரி நேரா ஸ்கூட்டியை போட்டுட்டு சந்திரா சிவனாண்டியோட வீட்டுக்குள்ள போறதுட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இவ எதுக்கு அந்த சிவனாண்டியோட வீட்டுக்குள்ள போறா அப்படின்ட்டு நேரா அந்த இடத்துக்கு வராங்க. உள்ளார வந்துட்டு நேரா சிவனாண்டிய சந்திரா போய் பாக்குறாங்க. ஈஸ்வரி ஜன்னல் வழியா பாக்குறாங்க. சந்திரா நேரா சிவனாண்டி கிட்ட போயிட்டு, என்னங்க, உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா தெரியுமா இருக்கு? ஏங்க நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி நடந்துகிட்டே இருக்கு? ஃபர்ஸ்ட் அந்த ஈஸ்வரி உங்களையும் என்னையும் பிரிச்சா, இப்போ இப்படி ஒரு காரியத்தை பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்துல உட்காந்துருக்காங்க. நேரா அவங்களோட கையை பார்த்து, என்னங்க, நான் தான் உங்களை ஆயுதத்தால தாக்கிட்டேன். நான் மட்டும் அப்படி பண்ணாம இருந்திருந்தா கண்டிப்பா அந்த ஈஸ்வரி உங்களை வந்துட்டு ஏதாவது பண்ணியிருப்பா. உங்களை ஏதாவது பண்ணியிருந்தா கண்டிப்பா என்னால தாங்கியிருக்க முடியாதுங்க. அதனாலதான் நான் டக்குன்னு வாங்கி அப்படி பண்ணங்க. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு. சந்திரா, நீ அப்படி பண்ணதுனாலதான் நான் இன்னைக்கு உயிரோட இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். ஈஸ்வரி மட்டும் அப்படி ஏதாவது முயற்சி பண்ணியிருந்தா இன்னைக்கு நான் உன் கண்ணு முன்னாடி இப்படி உயிரோட உட்கார்ந்துருக்கவே மாட்டேன் சந்திரா. நீ தான் சந்திரா என் உயிரையே காப்பாத்திருக்க அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க. என்னங்க, இன்னும் எவ்வளவு நாளுங்க அந்த ஈஸ்வரிய பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு. இங்க பாரு, நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அந்த ஈஸ்வரி தான் நம்ம குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த டிரைவர் பையல எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு பார்த்தா அப்படி ஆகிருச்சு. அதுக்கப்புறம் அந்த ராஜராஜனை காலி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இப்படி ஆகிருச்சு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க. இங்க பாருங்க, ஆமா, நம்மளும் எத்தனை பேரையும் அனுப்பி அந்த ராஜராஜனை காலி பண்றதுக்காக ட்ரை பண்ணோம். ஆனா கடைசி நேரத்துல சுலபமா வந்துட்டு அந்த டிரைவர் பையன் அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஈஸ்வரி இது எல்லாத்தையுமே ஜன்னல் வழியா கேட்டுக்கிட்டு இருந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அடி பாவி சந்திரா,
நீ இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கியா? இத்தனை நாளும் நான் உன்னை ரொம்ப நல்லவ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேனே அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு வீட்டுக்குள்ள வராங்க. ஈஸ்வரி வரதை பார்த்துட்டு சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு ஏ சந்திரா அப்படின்னு சொல்லி சத்தம் போட சந்திரா ஷாக் ஆகி டக்குன்னு எந்திரிச்சு அக்கா அக்கா நீ இங்க என்னக்கா பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஈஸ்வரி கேக்குறாங்க, நீ இங்க என்னடி பண்ற? அப்ப இத்தனை நாளும் இவன் கூட பேசல பேசல அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னை நீ நல்லாவே ஏமாத்திருக்கியல்ல. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை இல்ல. ஏண்டி நீ என்னை இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்க? உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். அப்போ அந்த மருது கூட சேர்ந்துக்கிட்டு என் குடும்பத்தை காலி பண்றதுக்கு முயற்சி பண்ணது, இந்த சிவனாண்டியோட சேர்ந்துக்கிட்டு குடும்பத்தை காலி பண்ண முயற்சி பண்ணது எல்லாமே உண்மைதானா? நீ இப்படிப்பட்ட ஒருத்தியா இருப்ப அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். என் நம்பிக்கை ஒட்டு மொத்தமா எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டியே. உன் முகத்துல முழிக்கிறதுக்கே எனக்கு ரொம்பவே கேவலமா இருக்கு. அதுவும் இந்த சிவனாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு குடும்பத்தை ஒன்றும் இல்லாம ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கே அப்படின்னு. அப்ப சந்திரா என்ன பண்றாங்கன்னா, அக்காக்கா என்னக்கா நீ பாட்டுக்கு என்ன இப்படி தப்பா நினைக்கிற? இந்த சிவனாண்டி இருக்கான்னு அவன்தான்க்கா. நான் வந்து அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்பவே கட்டாயப்படுத்தினாக்கா. வேற வழியே இல்லாம தான்க்கா நான் வந்தேன். மற்றபடி நான் வந்து இஷ்டப்பட்டு நான் இந்த இடத்துக்கு வரலக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நீ பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நான் நல்லாவே காதுல வாங்கிட்டேன். அவன் கூட சேர்ந்து அந்த மருதுவை வச்சு குடும்பத்தை காலி பண்ண பார்த்தது, அப்புறம் என் புருஷனை காலி பண்ண பார்த்தது எல்லாத்தையுமே நான் காதுல வாங்கிட்டேன். நீ என்னென்ன பிளான் பண்ணியோ அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு சந்திரா. இதுக்கப்புறமும் நீ நடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறியா? போது நிப்பாட்டு சந்திரா அப்படின்னு சொன்னதும் சந்திரா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா அதான் அவளுக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சே. அவளுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போன பிறகு நீ எதுக்கு நீ பயந்துகிட்டு இருக்க? நீங்க பாரு சந்திரா, இத்தனை நாளும் ஈஸ்வரிக்கு உண்மை தெரியல அப்படின்னு தானே நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த. இப்போ அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. எல்லா உண்மையும் தெரிஞ்ச பிறகு நீ ஏன் வருத்தப்படணும் சந்திரா அப்படின்னு. அப்போ சந்திரா வந்துட்டு நேரா அவங்க அக்காவை பார்த்து, சரி என் புருஷனே இப்படி சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் எதுக்கு பயப்படணும்? ஆமாண்டி, எனக்கும் என் புருஷனுக்கும் இன்னும் தொடர்பு இருக்கு. நான் என் புருஷன் கூட பேசுறதுல உனக்கு என்னடி பிரச்சனை? நானும் என் புருஷனும் இப்ப சந்தோஷமா தான் இருக்கோம். நீ தேவையில்லாம என் குடும்பத்துல நீ தலையிடாதடி அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இவ என்னடா இது இப்படி பேசுறாளே அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, என்னதான் வந்துட்டு நீ உன் தங்கச்சிக்கு ரொம்ப பாசம் கொடுத்து வளர்த்துருந்தாலும் உன் தங்கச்சி என் மேல ரொம்ப பாசத்தோட காதலோட இருக்கா. அவ என்னைக்குமே வந்துட்டு என்னை யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டா. எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சுதானே இது மாதிரி கழுத்துல கிடந்த தாலி வரைக்கும் சந்திராவோட கழுத்துல இருந்து எடுத்த. ஆனா இப்ப பாத்தியா, சந்திரா இப்ப எனக்கு தான் சப்போர்ட்டா இருக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. நேரா சந்திராவை பார்த்து, சந்திரா நீ எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, அக்கா போது நிப்பாட்டு. நீ எனக்கு பண்ணாத துரோகத்தை காட்டிலுமா நான் உனக்கு பண்ணிட்டேன். நானும் என் புருஷனும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனா எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சது யாரு? நீ தானே. பண்ற தப்பு எல்லாத்தையுமே நீ பண்ணிட்டு இன்னைக்கு என் மேல பழி போடலாம் அப்படின்னு பாக்குறியா? போதுக்கா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரா வந்துட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, அதான் உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல, நீ கிளம்பு அப்படின்னு சொன்னதும் சந்திரா ஷாக் ஆகுறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பா சந்திராவோட உண்மையான முகம் சீக்கிரம் ஈஸ்வரிக்கு தெரிய வரும். அப்படி ஈஸ்வரிக்கு தெரிஞ்ச பிறகு அவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்க, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.